மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை அடித்து விடுவானா? மக்களே, பேசி பேசியே வளர்ந்த கட்சி இன்னைக்கு தன்னுடைய பேச்சால கூடாரத்தை காலி பண்ணி ஏன்னா கட்சி அழிக்கும் நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுதான் நாம் தமிழர் கட்சி. மக்கள் விரும்பாத, மக்கள் வெறுக்கக்கூடிய ஒரு கூட்டணியை ஏற்படுத்திக்கிட்டு தன்னுடைய சுய லாபத்துக்காண்டி அந்த கூட்டணியை வச்சு மக்கள்கிட்ட வாக்கு கேட்டு ஏன்னா இன்னைக்கு மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சு கூடாரத்தை அவங்களும் காலி பண்ணிட்டு கூடாரம் எம்டி ஆகி ஈவர்க்கம் நிலைமையில இருக்கிறவங்க தான் ஏடிஎம்கே. அந்த வகையில பேசி பேசிய தன்னுடைய கட்சியை வளர்த்து என ஆட்சி அதிகாரத்தை பிடித்து இத்தனை ஆண்டு காலமாக தமிழ்நாட்டிலே வேரூண்டி ஆழமனமாக நிற்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு அந்த கட்சியை சார்ந்த ஒரு சிலர் பேசக்கூடிய பேச்சால கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அவப்பேர் ஏற்பட்டு மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தியை சம்பாதிக்குதா அப்படிங்கறதா மக்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியா எழுந்திருக்கு. சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை அடித்து விடுவானா? அப்படி முதல்வர் குறித்த இந்த மார்க்காண்டன் பேசிய பேச்சு தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா மாறி இருக்கு. அதை பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். மக்களே, உங்கள் அனைவரையும் இளையன் குரலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இதுக்கு முன்னாடி அவரு கூத்தாடியா இருந்தாரு, சினிமா துறையில இருந்தாரு, என்னவுமா இருந்தாரு, அதெல்லாம் வந்துகிட்டு முடிஞ்சு இன்னைக்கு மக்களுடைய அங்கீகாரத்தை விட்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அரியணையில அமர்த்திருக்காங்க மக்கள். அப்படிப்பட்ட முதலமைச்சரை தரங்கட்ட என ஒரு குறைவான ஒரு தாழ்வான மனப்பான்மையில பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா மாறி இருக்கு. முதல்வர் அவர்களை எலும்பு உடைச்சிடுவேன், இவன் மானங்கட்ட முதலமைச்சரு, உனக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு ஒருமையில பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் அவங்க ஆட்சியில இருக்கும்போது ஒரு நிகழ்ச்சியில பேசியிருந்தாரு. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திரிக்கும் போது ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை நம்மளுடைய கட்சிக்காரங்க எழுத்திருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு வேதனையோட தான் கண்முழிக்கிறேன் அப்படின்னு ரொம்பவுமே ஒரு மன சங்கடத்துல முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு அது மாதிரிதான் அந்த கட்சிக்கு அவப்பேர் ஏற்படுத்தும் வகையில ஒரு சிலரோட பேச்சுக்கள் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அப்படி என்ன பேசுறாரு அப்படின்னா, மானங்கட்ட முதலமைச்சரை பார்த்து கேட்கிறேன், நாங்கெல்லாம் கோமாளிகளா? நீ சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டி பாரு, உன்னோட எலும்பை உடைச்சிட்டு தான் நாங்க வெளியில வருவோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சை பேசி இன்னைக்கு கைதா இருக்காரு மார்க்காண்டன். வாங்க கொஞ்சம் அந்த வீடியோ பார்த்து வந்துருவோம். நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் சட்டமன்றத்திலே உன் தகப்பனாரை என்று சொல்கிறானே, நான் கேட்கிறேன், மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற? சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை அடித்து விடுவானா? அதாவது என்ன சொல்ற அப்படின்னா, முதலமைச்சர் அவர்களுக்கு எலும்பு உடைச்சிருவாராம், எலும்பு உடைச்சிட்டு தான் வெளில வருவாங்களாம். இந்த பேச்சு எவ்வளவு பெரிய சர்ச்சை ஏற்படுத்துது அப்படிங்கிறத தாண்டி மக்கள்கிட்ட எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது, மக்கள்கிட்ட எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த பேச்சை பேசியிருக்காரு. இந்த பேச்சை எதுக்கு பேசியிருக்காருன்னா, அவங்களுடைய கட்சிக்காரங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அவங்களுடைய தொண்டர்களை திருப்திப்படுத்துறதுக்காண்டி இதை பேசியிருந்தாலும் ஏன்னா மக்கள்கிட்ட இதை திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்காது, மக்கள்கிட்ட உங்களுக்கு நல்ல பேர் ஏற்படுத்தி கொடுக்காது. ஏன் அப்படின்னா, விஜய் அவர்களை எதிர்த்தாங்க, விஜய் அவர்களை திட்டுனாங்க அப்படின்ற ஒரே காரணத்தால 8% வச்சிருந்த 8% வச்சிருந்த நாம் தமிழர் கட்சிய இன்னைக்கு துடைத்து 4% ஆக்கி 4வது இடத்துக்கு தள்ளிட்டாங்க மக்கள். விஜய் அவர்களை எதிர்க்காமலேயே, விஜய் அப்படிங்கிற அந்த பேரை சொல்லாமலேயே விஜய் அவர்கள் சொன்னாரு, இவங்க திமுக தீய சக்தி, அவங்கள வீட்டுக்கு போக சொல்லணும், அவங்கள ஆட்சியை துடைக்கணும், அவங்க ஆட்சி கட்ட இறக்கணும் என அப்படின்ட்டு பேசி அந்த பேச்சு குளத்தூர்ல ஸ்டாலின் அவர்களே தோத்து போயிட்டாரு. எடப்பாடி அவர்கள் கொஞ்சம் தப்பிச்சிட்டாரு. என்ன அப்படின்னா, அந்த வேட்பாளரை பின்வாங்கிட்டாரு. அதனால எடப்பாடி அவர்கள் தப்பிச்சிட்டாரு. இல்ல அப்படின்னா எடப்பாடி அவர்களோட தோக்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருந்துச்சு இந்த சட்டமன்ற தேர்தல். தமிழ்நாட்டினுடைய அரசியலை ஆழமாக புரிஞ்சுக்கிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இந்த மாதிரியான உறுப்பினர்கள்லாம் மக்களுடைய மனசை ஆழமா புரிஞ்சுக்கிறலையா அப்படிங்கிறதா இன்னைக்கு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் அன்புக்கு அரவணைப்புக்கு தான் கட்டுப்படுவாங்க ஒழிய
இந்த அதிகாரத்துக்கு ஒரு நாளும் கட்டுப்பட மாட்டான் தமிழ்நாட்டு மக்கள். இது சத்தியமான உண்மை. இந்த கத்தி பேசுறது, கத்தியை காட்டி பேசுறது, அதெல்லாம் அவங்களுக்கு வந்து சுத்தமா பிடிக்காது. சத்தம் இல்லாம வீட்டுல உட்கார வச்சுருவாங்க. அது தெரியாம நம்ம அண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, சாரி நம்மளோட அங்கிள் என்ன சொல்றாரு அப்படின்னா, எலும்பு உடைச்சிட்டு வரான். உடைக்க முடியுமா? வாய்க்கு பேசலாம். தமிழ்நாட்டு முதலமைச்சர், இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் மேல நீங்க எலும்பு உடைக்க வேணாம், சட்டமன்றத்துல கையை வச்சு பாத்துருங்க. மிகப்பெரிய ஒரு இழப்பு வந்து உங்க கட்சிக்கு ஏற்பட்டுரும். இன்னைக்கே வந்து மிகப்பெரிய ஒரு அவருடைய வருகையால இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அடி வாங்கியிருக்கு. அவர் மேல நீங்க கை வச்சீங்க அப்படின்னா அவரை வந்து தொட்டு கூட பார்க்க முடியாது. நெருப்பு மாதிரி இன்னைக்கு பாக்குறதுக்கு ஊம மாதிரி பேய் அடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு தான் தெரியுது. ஆனா மக்கள் பூரா மக்கள் பூரா அவர் மேல பேயா இருக்கிறான். அவரை நீங்க தொட்டீங்கன்னா அவ்வளவுதான். மக்கள் வந்து அதுக்கான பதில வந்து எப்படி கொடுப்பாண்டு நம்ம வந்து கணிக்கவே முடியாது. சுனாமி மாதிரி, சூறாவளி மாதிரி எந்திரிச்சிருவாங்க. அவ்வளவு ஒரு ஆக்ரோஷமா இருக்காங்க. ஆனா மக்கள்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னா, இன்னைக்கு இவர்கிட்ட வந்து நீங்க ஆட்சியை கொடுத்தீங்க, அவர் இன்னைக்கு சட்டமன்றத்துல எப்படி எல்லாம் பேசுறாரு, ஏன்னா கதவை போட்டுருவாராம், ஏன்னா நாங்கெல்லாம் கோமாளிகளா, நாங்கெல்லாம் இத்தனை நாடுகளா அரசியல் பண்ணிருக்கோம் அப்படின்னு அனுதாபமாக பேசினா மக்கள் வந்து ஏத்துக்குருவான். இவ்வளவு அதிகாரமாக பேசினா இன்னும் வந்து அடிக்கிறதுக்கு மக்கள் தயாராயிடுவான். அதை வந்து ரொம்ப கவனமா வந்துகிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்புமே எடுத்து வைக்க வேண்டிய பொறுப்பு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. அந்த பொறுப்பு முழுக்க முழுக்க இருக்கு. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை வந்து இந்த மாதிரியான ஆட்களை வந்து கூப்பிட்டு கண்டிச்சு இது மாதிரியான செயல்பாடுகள்ல ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத வந்து தெளிவாக அவங்களுக்கு வந்து அறிவுறுத்தணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கோரிக்கை. அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, யாரு ஓடுனா பயந்து, நாங்க ஓடணுமா இல்ல கரூர்ல வந்து நீ ஓடுனியா? ஏன்னா கரூர்ல வந்து நீ தான் பயந்து ஓடணும், நாங்க ஓடல அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னா, கரூர்ல அவர் ஓடல, அதான் அப்பாற்பட்ட விஷயம். கரூர் அன்னைக்கு ஆட்சியில் இருந்தது யாரு? அன்னைக்கு காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டுல இருந்துச்சு? அன்னைக்கு காவல்துறை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டுப்பாட்டுல தான் முழுக்க இருந்துச்சு. அவங்க தான் ஆட்சியில இருந்தாங்க, நீங்க தான் ஆட்சியில இருந்தீங்க. அப்ப மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாரு? மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது யாரு? அவங்களுக்கு தண்ணி இருக்கா, அவங்களுக்கு வந்து சேஃப்டி இருக்கா, அவங்களுக்கு வந்து என்னென்ன இருக்கா, சாப்பிட்டாங்களா, இதெல்லாம் விசாரிக்க வேண்டியது யாரு? அவங்க கட்சிக்காரங்க கூட்டம் போடுறாங்க, ஒரு நடிகர் வராருன்னா கூட்டம் வரத்தான் செய்யும். இந்த இடத்துல இவ்வளவு கூட்டம் இருக்கு, நீங்க வராதிங்க அப்படின்னு அந்த நிகழ்ச்சியை கேன்சல் பண்றதுக்கு காவல்துறைக்கு அதிகாரம் இருந்துச்சா இல்லையா? அவர் ஓடினாரு அப்படின்னு ஒரு குற்றத்துல மீண்டும் அடுத்தடுத்து வைக்கக்கூடிய இந்த நபர்கள் அன்னைக்கு ஆட்சியில இருக்கும்போது நீங்க ஏன் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல? நீங்க சரியாக மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ள இவ்வளவு பேர் தான் வரணும், இல்லைன்னா இங்க வந்து அதிகமான கிரௌட் வந்துருச்சு, பஸ் உள்ள கொண்டு வரக்கூடாது, கொண்டு வந்தாக்கா மிகப்பெரிய ஒரு சேதம் ஏற்படும் அப்படின்ட்டு நீங்க சொல்லி தடுத்து நிறுத்திருக்கலாம். அப்படி நிறுத்திருந்தீங்கன்னா மக்கள் இவ்வளவு பெரிய உயிர் சேதம் ஏற்படுத்திருக்காது. விஜய் அவர்கள் கொண்டாரு அப்படிங்கிறீங்களே, விஜய் அவர்கள் வந்து இவங்களை கொல்லணும் அப்படி வந்தாரா? யாராச்சும் தன்னுடைய ரசிகர்களை, தன்னுடைய தொண்டர்களை கொல்லணும் நினைப்பானா? மீண்டும் இதே குற்றச்சாட்டு. இது வந்து யதார்த்தம் நடந்துச்சா இல்ல சதிப்படி நடந்துச்சா அப்படின்ட்டு இன்னுமே வந்து கண்டுபிடிக்கப்படல, நிரூபிக்கப்படல. ஆனா இவருதான் கொண்டாரு, முழுக்க விஜய் மட்டும்தான் காரணம் அப்படின்ட்டு ஒத்த கால நிற்பது எந்த வகையில நியாயம்? இது எந்த மனநிலை அப்படிங்கிறது தெரியல. அடுத்த என்ன சொல்றாருன்னா, நாங்க சட்டமன்றத்துல பயந்து ஓடணுமா? நாங்க பயந்துலாம் ஓடல அப்படிங்கிறாரு. அப்புறம் எதுக்காக நீங்க போறீங்க? முதலமைச்சர் பேசல, பேய் அடிச்சமா இருக்காரு, ஏன்னா அப்படியே உம்முண்டே இருக்காரு, கம்முன்னே இருக்காரு அப்படின்ட்டு குற்றச்சாட்டு வச்சிருந்தீங்க. ஏன்னா முதல்வரே சிஎம் பேசுங்க சிஎம் நெஞ்சில சிஎம் வச்சிருந்த நீங்க எதுக்காக அவர் பேச ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல இருந்து ஓடுனீங்க? அவர் என்ன சொன்னாரு? பார்ட்டி ஃபண்டு, இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. அதை எதிர்கொண்டு அதை எதிர்த்து பேச முடியாத நீங்க எதுக்காக ஓடுனீங்க? நின்று உட்கார்ந்து அதுக்காக எதிர்கட்சி தலைவர் பதில் சொல்லியிருக்கணுமா, சொல்லிடக்கூடாதா? நீங்க எல்லாம் இருந்து அதுக்கு எதிர்கொண்டு இருக்கணுமா, எதிர்கொண்டு கூடாதா? அப்ப என்ன ஒரு குற்றச்சாட்டு, என்ன ஒரு மன குமுறல்ல நீங்க போனீங்க? அதாவது குற்றமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எப்போதுமே அப்படித்தான் பேசுறாங்க, பேசி முடிச்சோன்னா டபுளா க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்குத்தான் சொன்னாரு டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, எலும்பு உடைச்சிருவோம், ஏன்னா முதலமைச்சருக்கு எலும்பு உடைச்சிட்டு தான் வெளில வருவோம் அப்படின்னு. நடக்கிற பேச்சா அதெல்லாம்? என்ன ரங்கா இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் நடக்கிற பேச்சா? தொட முடியுமா?
தொட முடியுமா? அவரை எதிர்த்து அவரை வந்து திட்டி பேசினதுக்கே இன்னைக்கு தமிழ்நாடு திக்குமுக்காகி போய் நிக்குது. ஏன்னா இதுல எலும்பு உடைச்சிருவேன் இந்த மாதிரியான பேச்சுக்கள் ரொம்பவுமே வன்மையாக கண்டிக்கக்கூடிய பேச்சுக்கள். அதுக்காண்டி தான் இன்னைக்கு வந்து அவர் வந்து கைதா இருக்காரு. ஆனா இது மாதிரியான பேச்சுக்கள் தொடர்ந்து பேசினா ரொம்ப சிரமம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இது மாதிரியான பேச்சுக்கள் வந்து தொடர்ந்து பேசினா மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தான் ஏற்படுத்தும் ஒழிய மக்கள்கிட்ட நற்பெயரை நல்ல பெயரை ஒரு காலம் ஏற்படுத்தாது. அடுத்தடுத்த தேர்தல்கள்ல இது வந்து முதல்வர் விஜய்க்கு வந்து ஒரு சாதகமாக ஒரு சாதகமான படிக்கட்டாக ஏறு படிக்கட்டாக தான் அமையும் ஒழிய ஒரு நாள் வந்து அவருக்கு இது பின்னடைவு ஏற்படுத்தாது. இது மாதிரியான பேச்சுக்களை பேசக்கூடிய நபர்களுக்கும் அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கும் அந்த கட்சிக்கும் தான் பின்னடைவு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல நம்ம தெளிவா பதிவு பண்றோம். இந்த எம்எல்ஏ மார்த்தாண்டன் பேசினது சரியா? ஏன்னா முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்துல உண்மையே இருக்காரு, பேயடிச்சமா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து கடைசி வரைக்கும் பேயடிச்சமா தான் இருப்பாரா இல்ல பேயாட்டம் மாற போறாரா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோல பார்ப்போம். பாய். நானும் வருவேன் தனி ஒருவனாய் படை